guys, welcome back to channel. Hope you all doing good guys. இவ்வளோ சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ண முடியுமா? ஆமாங்க, உருளைக்கிழங்குல ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பொரியல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொரியை கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 பல்லு பூண்டை தோலோட நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் உருளைக்கிழங்கு வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்த உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது உங்கள் காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியலை லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சுட சுட சாதம், ரசம் அண்ட் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு தான் அங்கே ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.